ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சரண்யாஸ் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பு குட்டிக்கு பர்த்டே. ஸோ சாரை வந்து காலையிலே வந்து குளிக்க வச்சுட்டு தலைக்கெலாம் ரெடி ஆகிட்டாரு. சும்மா அப்புறம் தன்னுக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் பப்புவும் பார்த்திங்கன்னா காலையில் அப்படியே வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். கோயில் எல்லாம் வந்து கழுவி சுத்தமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து சாமி பூ வச்சுட்டு ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் பப்புவும் கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே சொல்லு, தேங்க்யூ சொல்லுவோம் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் பப்பும் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்காக வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பப்புவோட செகண்ட் ட்ரெஸ் இது. காலையில் சும்மா டிஷர்ட் போட்டு விட்டுருந்தேன், அதுவும் புதுசு தான். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலைல வந்து சிம்பிளாக போட்டேன். இதுவும் வந்து செகண்ட் ட்ரெஸ் சாரோடது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நானும் அண்ணாவும் சேர்ந்து சாப்பாட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து சும்மா சரி பலூன் எல்லாம் எப்படி பர்த்டேக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால கூழ் ஊற்றுறப்போ லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கரகம் வரும். நைட்டில் வந்து சாமி தேர் வரும். ஸோ அப்போ வந்து கரகம் வருது. மனிஷ் பாட்டியாகவும் வரும்போது நல்லா இருந்துச்சு. குழந்தைக்காக வந்து சாமி வேண்டிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிலாம் கொடுத்துட்டு அப்புறம் சாமிக்கு தீபாரத்தனை கொடுத்துட்டு நானும் அண்ணாவும் வந்து சாப்பாடு ரெடி பண்ண வந்துட்டோம். இப்படி தான் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கீழே பலூன்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். பசங்கள்லாம் வருவாங்க, குழந்தைங்களாம். ஸோ அவங்களாம் விளையாடுறதுக்காக வந்து விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தன்னுக்குட்டி வர டைம் ஆகிடுச்சு. தன்னுமாவுக்கு பலூன்ஸ்லாம் அந்த மாதிரி விட்டு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. வந்தோடனே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லை, ஒயிட் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அந்த க்ளோஸ் பண்ணி பப்பு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து தம் போடுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறாரு. என்னென்ன டின்னர் ரெடி பண்ணியிருந்தோன்னா ஒயிட் புலாவ், இட்லி, சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பாடு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும்.